திருச்சிட்டம்பலம் சுந்தர தமிழ் மாலை. இந்த தொகுப்பில் ஆரூரருடைய அற்புதமான திருப்பதியங்கள் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். கடந்த வாரம் ஆரூரர் திருமுருகன் பூண்டியில் அருளிய அற்புதமான திருப்பாட்டை பார்த்தோம். இன்றைக்கி திருப்புக்குளியூர் வருகிறார், அவிநாசி. அங்கு அவர் அருளிய அற்புதமான பதிகம் பார்க்க போகிறோம். தலத்து இறைவன் அவிநாசி அப்பர், இறைவி பெரும் கருணை நாயகி. தலவிருட்சம் பாதிரி மரம், பண் குறிஞ்சி. முதல் பாடல். எற்றால் மறக்கேன் எழுமைக்கும் எம்பெருமானையே, உற்றாய் என்று உன்னையே உள்குகின்றேன் உணர்ந்து உள்ளத்தால், புற்று ஆடு அரவா புக்கொளியூர் அவிநாசியே, பற்றாக வாழ்வேன் பசுபதியே பரமேட்டியே. பாடலுடைய பொருள். புற்றில் வாழும் படமெடுத்து ஆடும் பாம்பினை அணிந்தவனே, அனைத்து உயிர்களுக்கும் தலைவனே, மேலானவனே, திருப்புக்கொளியூரில் உள்ள அவிநாசி அப்பனே, ஏழு பிறப்பிற்கும் என்னை தலைவனாய் உன்னையே உள்ளத்தில் உள்ளி உணர்ந்து வாழ்கின்றேன். நீயே எனக்கு பற்றுக்கோடாக அமைந்தவன். இத்தன்மையுடைய உன்னை எக்காரணம் பற்றி மறப்பேன். இரண்டாவது பாடல். வழிபோவார் தம்மோடும் வந்து உடன்கூடிய மானினி, ஒழிவது அழகோ சொல்லாய் அருள்வோங்கு சடையானே, பொழிலாரும் சோலை புக்குளியூரில் குளத்திடை, இடியா குளித்த மானி என்னை கிரி செய்ததே. பாடலுடைய பொருள். அருள் மிகுந்த சடையானே, பெருமை மிகுந்த சோலைகள் சூழ்ந்த திருப்புக்கொளியூர் குளத்தில் இறங்கி குளித்த அந்தணச்சிரான் செய்த குற்றம் என்ன? உன்னை வணங்கி செய்பவர்களுடன் வந்து உடன் சேர்ந்த அப்பாலகன் உன் திருமுன் இறந்து போவது உன் திரு அருளுக்கு பொருந்துமோ சொல்வாய். மூன்றாவது பாடல். எங்கேனும் போகினும் எம்பெருமானை நினைந்தக்கால், கொங்கே புகினும் கூரை கொண்டு ஆறு அலைப்பார் இலை, பொங்கு ஆடு அரவா புக்குளியூர் அவிநாசியே, எம்கோனே உன்னை வேண்டிக் கொள்வேன் பிறவாமையே. பாடலுடைய பொருள். ஆடும் மரவினை அணிந்தவனே, திருப்புக்கொளியூர் அவிநாசி அப்பனே, எங்கள் பெருமானே, உன்னை நினைந்து கொங்கு நாட்டில் எங்கு செல்லினும் ஆடையை கவர்ந்து வழிமறிப்பார் இலர். ஆகையால் உன்னிடம் பிறவாமை ஒன்றினையே நான் வேண்டுகின்றேன். நான்காவது பாடல். உரைப்பார் உரை உகந்து உள்க வல்லார் தங்கள் உச்சியாய், அரைக்கு ஆடு அரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய், புரைகாடு சோலை புக்குளியூர் அவிநாசியே, கரைகால் முதலையே பிள்ளை தர சொல்லு காலனையே. பாடலுடைய பொருள். உன்னை போற்றி புகழ்வாரின் சொற்களை உவப்பவனே, மனத்தகத்து மாசின்றி மறவாது உன்னை நினைப்பாரின் தலைமேல் இருப்பவனே, திருவரையில் படமெடுத்து ஆடுகின்ற அரவினை அணிந்தவனே, ஆதியும் அந்தமும் ஆனவனே, பெரும் சோலைகள் சூழ்ந்த திருப்புக்குளியூர் அவிநாசி அப்பனே, கூற்றுவனையும் முதலையும் இக்குளக்கரையில் பிள்ளையை தர ஆணையிடுவாயாக. ஐந்தாவது பாடல். அரங்காவது எல்லாம் மாய் இடுகாடு அது அன்றியும், சரம் சோலை வாங்கி வரிசிலை நாணியில் சந்தித்து, புறம்கோட எய்தாய் புக்கொளியூர் அவிநாசியே, குரங்காடு சோலை கோயில் கொண்ட குழைக்காதனே. பாடலுடைய பொருள். திருப்புக்கொளியூர் அவிநாசி அப்பனே, நீ ஆண்டிடமாக ஆராய்ந்தெடுத்தது இடுகாடே, குரங்குகள் குதித்தாடுகின்ற சோலையை உடையவனாகிய குழையணிந்த திருச்செவியானே, அதுவன்றியும் கையினில் அம்பெடுத்து நீண்ட வில்லினுள் தொடுத்து முப்புறம் அழியச் செய்தவனும் நீயே. ஆறாவது பாடல். நாத்தானும் உனை பாடல் அன்றி நவிலாது என, சோத்து என்று தேவர் தொழ நின்ற சுந்தர சோதியாய், பூ தாழ்சடையாய் புக்கொளியூர் அவிநாசியே, பூத்தா உனக்கு நான் ஆட்பட்ட குற்றமும் குற்றமே. பாடலுடைய பொருள். தேவர்கள் எங்கள் நா உன்னை பாடாமல் வேறு ஒருவரையும் பாடி புகழாது, உன்னையே வணங்கி தொழுது நிற்கும் என்ற பெருமையை உடைய சுந்தர சோதியே, பூவை அணிந்த நீண்ட சடையை உடையவனே, திருப்புக்கொளியூர் அவிநாசி அப்பனே, உனக்கு நான் அடிமைப்பட்டதும் குற்றமோ. ஏழாவது பாடல். மந்தி கடுவனுக்கு உன்பழம் நாடி மலைப்புறம், சந்திகள் தோறும் சலபுட்பம் இட்டு வழிபட, புந்தி உறைவாய் புக்கொளியூர் அவிநாசியே, நந்தி உனை வேண்டிக் கொள்வேன் நரகம் புகாமையே. பாடலுடைய பொருள். பெண் குரங்கு ஆண் குரங்கிற்கு அது சொல்லும், மலைப்புறங்களிலெல்லாம் உண்பதற்கு கனிகள் கிடைக்க வேண்டி
காலை நண்பகல் மாலை எனும் காலங்கள் தோறும் நீரையும் மலரையும் கொண்டு வழிபாடு செய்ய அவை மனத்தினுள்ளும் வாழ்பவனே, திருப்புக்குழியூர் அவிநாசி அப்பனே, உன்னிடம் யான் நரகம் புகாமல் இருந்ததையே வேண்டுகிறேன். 8வது பாடல். பேணாது ஒழிந்தேன் உன்னை அலால் பிரதேவரை காணாது ஒழிந்தேன் காட்டுதியேல் இன்னம் காண்பன் நான் பூண் நான் அறவா புக்கொழியூர் அவிநாசியே காணாத கண்கள் காட்ட வல்ல கரை கண்டனே. பாடலுடைய பொருள். பூண்பதற்கு உரிய அரை நாணையும் அரவமாக உடையவனே, திருப்புக்குழியூர் அவிநாசி அப்பனே, அடியேன் உன்னையன்றி பிறரை விரும்பாது நீங்கினேன். அதனால் அவர்களை கண்ணால் காணாமலும் விலகினேன். நஞ்சு உண்ட மிரட்டினை உடையவனே, என் அறிவாகிய கண்ணையும் அவ்வண்ணமே காண செய்பவனாயின் உன் பெருமைகளை மேன்மேலும் அறிய முற்படுவேன். 9வது பாடல். நல்லாறு தெள்ளாறு அறத்துறைவாய் எங்கள் நம்பனே, வெள்ளாடை வேண்டாய் வேங்கையின் தோலை விரும்பினாய் புள்ளேறு சோலை புக்குழியூரில் குளத்திடை உள்ளாட புக்க மாணி என்னை கிரி செய்ததே. பாடலுடைய பொருள். திரு நல்லாறு திரு தெள்ளாறு திரு அறத்துறை என்னும் தலங்களில் எழுந்தருளியுள்ள எங்கள் பெருமானே, பறவைகள் மிகுந்த சோலைகள் சூழ்ந்த திருப்புக்கொழியூரில் உள்ள குளத்தில் நீராட வந்த அந்தணச் சிறுவன் செய்த குற்றம் யாது? இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான 10வது பாடல் பார்க்க போகிறோம். நீர் ஏற ஏறும் நிமிர்புன் சடை நின்மல மூர்த்தியை போரியேறு அது ஏரியை புக்கொழியூர் அவிநாசியை காரியேறு கண்டனை தொண்டன் ஆரூரன் கருதிய சீரேறு பாடல்கள் செய்ய வல்லாருக்கு இல்லை துன்பமே. பாடலுடைய பொருள். கங்கை நீர் ஏற உயரும் சடையை உடைய தூய பொருளானவனும் போர் செய்யும் எருதை ஏறுபவனும் கருமை நிற கண்டத்தை உடையவனுமான திருப்புக்குழியூர் அவிநாசி அப்பனை அவனின் தொண்டனாகிய நம்பி ஆரூரன் ஒரு பயன் கருதி பாடிய இப்புகழ்மிக்க பாடல்களை பாடவல்லாருக்கு துன்பம் இல்லையே. இன்னைக்கு ஆரூரர் அவிநாசியில் அருளிய அற்புதமான திருப்பாட்டை பார்த்தோம். அடுத்த வாரம் சுந்தரருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பாட்டு பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்.